பேன்கேக் தானே, சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர், இதுக்கெல்லாம் ஒரு ரெசிபி வீடியோவானு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியுங்க, கரெக்டான மெஷர்மெண்ட் தெரியுமா? ஒன் டைம் நான் கொடுக்குற மெஷர்மெண்ட்டில் என் ஸ்டைலில் இந்த பேன்கேக் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எப்போ பேன்கேக் செஞ்சாலும் இதை தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 கப் சுகர், 1/2 கப் மில்க்கும் சேர்த்துக்கணுங்க. நான் 1/2 கப்பில் பாதி இவாப்ரேட்டட் மில்க்கும் நான் காட்டுற மாதிரி இன்னும் பாதி ஃபுல் க்ரீம் மில்க்கும் நான் சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்க்கறதுனால ஒரு ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போது இதுலேயே நான் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக நம்பி ட்ரை பண்ணுங்கள், ரிக்ரெட்டே பண்ண மாட்டீங்க. இப்போ இவனுக்கு ஒரு நல்ல மிக்ஸை கொடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மிக்ஸ் பண்ணுறப்ப நல்ல க்ரீமியாக இருக்கும். இந்த டைமில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. மைதாவை சலிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, டைரெக்டாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க, எந்த லம்ஸும் இருக்கக்கூடாது. லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பேட்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் விட்டு நம்ம இதை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் காட்டுற மாதிரி இதை சின்னதாக தாங்க ஊற்றணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மேலே சின்ன சின்னதாக ஒரு ஹோல் விட ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைமில் நீங்கள் இதை திருப்பி போடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கலரை பாருங்கள், கொஞ்சம் கூட ஒரு டிஃப்ரெண்ட் இல்லாமல் ஒரே ஆரஞ்சாக இருக்குது. அவ்வளோ அழகாக வருங்க, சூப்பராக இருக்கும். ரெசிபியில் எந்த டவுட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான டிப், பேன்கேக் செய்கிறப்ப ஃப்ளேம் எப்போவும் சிம்மில் தாங்க இருக்கணும். நீங்கள் மீடியமோ இல்லை ஹையாக வச்சிங்கன்னா அது கலரில் ஒரு டிஃப்ரெண்ட் கொடுத்து உங்களுக்கு கருகிடும் ஈஸியாக. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இது மேலே அப்படியே ஹனியோ இல்லைனா நீங்கள் ஜாமோ உங்கள் ஃபேவரட் எது வேணாலும் நீங்கள் டாப்பிங் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்களே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இந்த சேனல் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் சூப்பரான ரெசிபிக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.